பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 9 மதகுகள் வழியாக உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். தொடர்ந்து விழுப்புரம் பகுதி முழுவதுமே கனமழை தொடர்ந்து வருகிறது. இந்த சூழல்ல அணை முழு கொள்ளளவை எட்டியிருப்பதால மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது, இது குறித்த விவரங்களை வழங்கல. விழுப்புரம் பெண்கள் புயல் காரணமாக தொடர்ந்து தற்பொழுது வரை மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலும் பனை நீரானது சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தி வருகிறது. இந்த பெண்கள் புயலானது நேற்று இரவு பெய்ய தொடங்கிய மழையானது தற்போது 15 மணி நேரம் கடந்தும் தற்போது வரை தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஏரி, குளங்கள், நீர்நிலைகள் உள்ளிட்டவைகள் நிரம்பி காணப்பட்டு வருகிறது. இதே போன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள வீடூர் அணையும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. 32 அடி முழு கொள்ளளவான அந்த முழு கொள்ளளவையும் தற்பொழுது அந்த வீடூர் அணையானது எட்டியுள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று காலை 36,000 கன அடி நீரினை வெளியேற்றி வருகின்றனர். இந்த 9 மதகுகள் வழியாக இந்த உபரி நீரினை வெளியேற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மதகின் காரணமாக காலை திறந்து விடப்பட்ட இந்த தண்ணீரானது முழுவதுமாக தற்பொழுது வருகின்ற தண்ணீரின் அளவை விட கூடுதலாக திறந்து விடப்பட்டு வருகிறது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து மயிலம், கூட்டேரிப்பட்டு உள்ளிட்ட பகுதியில் இதைத் தொடர்ந்து புதுவை மாநிலத்திற்கு இந்த நீரானது செல்ல வேண்டிய உள்ளதால் அந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ள அபாய எச்சரிக்கையானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழியாக வீடூர் அணையிலிருந்து செல்லக்கூடிய தண்ணீரானது புதுவை மாநிலத்திற்கு வழியாக வில்லியனூர், வளவனூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக செல்லக்கூடியது வழக்கம். இந்த வழியாக செல்லக்கூடிய வழிகள் அனைத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு கருதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை வெள்ள அபாய எச்சரிக்கையான விடுக்கப்பட்டுள்ளது.